திமுக கூட்டணியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 3 சுற்று பேச்சுவார்த்தை, 2 முறை முதலமைச்சருடன் சந்திப்புக்கு பிறகு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மாநில செயலாளர் பே. சண்முகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பே. சண்முகம், கடந்த தேர்தலை விட கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் எடுக்கும் எந்த முடிவும் அதிமுக கூட்டணிக்கு உதவியாக இருந்துவிடக்கூடாது என்பதால் 5 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் என்று தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இருக்கிற சிரமங்களையும் இந்த 5 என்பதை ஏற்று நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டார். இதை மீண்டும் 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 ஒரு முடிவில்லாமல் நீடித்துக் கொண்டே செல்வது என்பது தேர்தல் பணிகளுக்கும் இடையூறாக இருக்கும். மற்ற கட்சிகளோடும் பேசி அவர்கள் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இதை மேலும் நீடித்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இதை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் அதனுடைய செயல்பாடுகளும் கடந்த கால அனுபவங்களும் பல கட்சிகளை அவர்கள் விழுங்கி இருக்கிறார்கள், காணாமல் அடிக்க செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழகத்திலேயும் அதிமுகவுக்கு அத்தகைய கதி ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற ஆழ்ந்த அக்கறையோடு தான் எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தோம். இப்போதும் அதே தான் சொல்ல விரும்புகிறேன்.